ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम। शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः। गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। गुरवे सर्वलोकानां विषदे भवरोहिणां निधये सर्वविद्यानां श्रीदक्षिणामूर्तये नमः। श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं रामनाम वरानने। श्रीराम राम रामेति नमः। श्री रामचंद्र परब्रह्मणे नमः। श्रीमद् वाल्मीकि रामायणं बालकाण्डं सर्गं 1 संक्षेप रामायणம் அவதாரிகை. நாரதர் வால்மீகி மகர்ஷிக்கு ராமனுடைய சரித்திரத்தை சுருக்கமாக சொல்லுகிறார். சென்ற திரேதாயுகத்தில் வால்மீகி என்று ஒரு மகர்ஷி இருந்தார். அவர் இந்திரியங்களையும் மனசையும் அடக்கி பகவானுடைய சரணாரவிந்தங்களையே எப்போதும் தியானம் செய்து கொண்டிருப்பவர். வேத சாஸ்திரங்களில் கரை கண்டவர். நித்யாநித்திய வஸ்து விவேகம், சகல விஷயங்களிலும் வைராகியம், சமம் தமம் உபாதி திதீட்சை சமாதானம் ஸ்ரத்தை முமுட்சுத்துவம் என்கிற சாதனங்களை சம்பாதித்தவர். வர்ணாசிரம தர்மங்களை பூர்ணமாய் அனுஷ்டித்தவர். அவருடைய ஆசிரமத்திற்கு பிரம்மாவின் மானசபுத்திரர்களுள் சிரேஷ்டரான நாரத மகர்ஷி பகவானுடைய ஆக்ஞையால் ஒரு நாள் காலையில் வந்தார். அவர் தபஸிலும் வேதாத்தியனத்திலும் விசேஷ பிரீதியுள்ளவர். தேவரிஷிகளுள் முதலானவர். பரபிரம்மத்தின் சொரூபத்தை நன்றாக அறிந்தவர். பகவானுக்கு பிரியமான சாமவேதத்தை எப்போதும் கானம் செய்து கொண்டிருப்பவர். விஷயங்களை பிறருக்கு தெளிவாகவும் பூர்ணமாகவும் போதிக்கும் சக்தியுள்ளவர்களுள் பிரசித்தி பெற்றவர். வால்மீகி அவரை அர்க்ய பாத்தியங்களால் விதிப்படி உபசரித்து ஆசனம் கொடுத்து அவர் சுகமாய் உட்கார்ந்த பிறகு, சுவாமி, எனக்கு வெகு காலமாக ஒரு சந்தேகம் ஏற்பட்டு இருக்கிறது. இப்போது இந்த லோகத்தில் உள்ளவர்களுள் சகல கல்யாண குணங்களும் பொருந்தினவர் யார்? திவ்ய அஸ்திர சஸ்திரங்களின் பலத்தால் சத்துருக்களை ஜெயிக்கும் சாமர்த்தியம் உடையவர் யார்? ஸ்ருதி ஸ்மிருதிகளில் உபதேசிக்கப்பட்ட தர்மங்களின் ரகசியத்தை அறிந்தவர் யார்? பிறர் தனக்கு செய்த அபகாரங்களை முற்றிலும் மறந்து அவர்கள் செய்த அல்ப உபகாரத்தையே பெரிதாக நினைத்து சந்தோஷிப்பவர் யார்? ஆபத்காலங்களிலும் வர்ணாசிரம தர்மங்களை விடாதவர் யார்? நல்ல ஆச்சாரமுள்ளவர் யார்? தான் கேட்டபடியும் பார்த்தபடியும் எந்த சமயத்திலும் சத்தியத்தையே பேசுகின்றவர் யார்? சகல ஜனங்களுக்கும் இகத்திலும் பரத்திலும் அனுகூலமான காரியத்தையே செய்கிறவரும் செய்விக்கிறவரும் யார்? ஆத்மா அனாத்மாவின் உண்மையையும் வேதத்தையும் அறிந்தவர் யார்? லௌகீக விவகாரங்களிலும் பிரஜைகளை சந்தோஷப்படுத்துவதிலும் சமர்த்தர் யார்? ஜனங்கள் எப்போதும் பார்ப்பதற்கு பிரியமான பார்வையை உடையவர் யார்? இந்திரியங்களையும் அந்த கரணத்தையும் வசப்படுத்தினவர் யார்? கோபத்தை ஜெயித்தவர் யார்? எல்லோரும் பார்க்க விரும்பக்கூடிய தேக காந்தியுள்ளவர் யார்? பிறருடைய குணங்களை கண்டு பொறாமையால் தோஷத்தை ஏற்படுத்தி அவர்களுடைய க்ஷேமத்தை சகிக்காமல் இருப்பதென்கிற அசூயை இல்லாதவர் யார்? யாருக்கு யுத்த சமயத்தில் கோபம் உண்டானால் தேவ அசுரர்கள் முதலிய யாவரும் நடுங்குகிறார்கள். இந்த குணங்கள் எல்லாம் ஒருவரிடத்திலேயே பொருந்தி இருப்பது மிகவும் அரிது. ஆனாலும் இந்திரியங்களுக்கு எட்டாத விஷயங்களையும் பார்த்து அறியக்கூடாத ஞான திருஷ்டி தங்களுக்கு இருப்பது ஜெகத் பிரசித்தமாகையால் அப்படிப்பட்ட மகாபுருஷன் இன்னார் என்று தாங்களே அறிந்து சொல்லக்கூடியவர்கள். இதை எனக்கு உபதேசிக்கலாம் என்று தோன்றினால் கேட்க மிகுந்த ஆவலாக இருக்கிறேன் என்றார். 3 காலங்களிலும் நடக்கும் சகல விஷயங்களையும் அறிந்த நாரதர் வால்மீகியின் வார்த்தையை கேட்டார். இந்த விஷயத்தையே பிறருக்கு உபதேசிக்க வேண்டும் என்று வெகு காலமாக சமயம் பார்த்து கொண்டிருந்தார். அதையே தெரிந்து கொள்ள விரும்பின உத்தம சிஷ்யன் தனக்கு நேர்ந்ததையும் அவன் கேட்ட கேள்விகளின் சாதுரியத்தையும் அவைகளில் ஜீவனுக்கு வேண்டிய சகல ஞானமும் அடங்கி இருப்பதையும் நினைத்து நினைத்து சந்தோஷித்து பகவானுடைய திவ்ய சரணார விந்தங்களை
மனதால் தியானித்து நமஸ்கரித்து, வால்மீகே, பிறர் சொல்லும் விஷயத்தை சந்தேக விபரீதம் இல்லாமல் கிரகித்து ஞாபகத்தில் நிறுத்தக்கூடிய சக்தி உமக்கு பூர்ணமாக இருக்கிறது. நீர் கேட்ட குணங்கள் ஒருவிடத்திலேயே சேர்ந்து இருப்பது அரிது. ஆனாலும் அவ்விதமான புருஷனை ஏதோ தெரிந்த வரையில் வர்ணிக்கிறேன், சாவதானமாக கேளும் என்று சொல்லத் தொடங்கினார். சூரியனை ஆதி புருஷனாக உடைய இக்ஷ்வாகு வம்சத்தில் ராமன் என்று பிரசித்தி பெற்ற ஒரு அரசன் இப்போது அயோத்தியை ஆண்டு வருகிறார். நீர் சொன்ன சகல கல்யாண குணங்களும் அவரிடத்தில் பொருந்தி இருக்கின்றன. இந்திரியங்களையும் மனசையும் வசப்படுத்திய மகாவீரன், அபார தேவகாந்தியுள்ளவர். ஆபத்திலும் சம்பத்திலும் அவருடைய சித்தம் ஒரே விதமாக இருக்கும். ஒரு தடவை கேட்டதை என்றும் மறக்காதவர். பிரம்மா, மகேஸ்வரன், இந்திரன், பிருகஸ்பதி, சுக்கராச்சாரியார் முதலியவர்களால் அனுகிரகிக்கப்பட்ட ராஜநீதிகளை பூர்ணமாக அறிந்தவர். ஜனங்களுடைய மனதை கவரும்படி பேசும் திறமை உள்ளவர். எல்லோரும் ஆசைப்படக்கூடிய சௌந்தரியமும் காந்தியும் பொருந்தினவர். காமக்ரோதம் என்ற சுபாவ சத்துருக்களையும் தனக்கு வெளியில் இருக்கும் பகைவர்களையும் நாசம் செய்தவர். தன்னை அண்டின பக்தர்களுடைய சத்துருக்களை அழித்தவர். சதைப்பற்றுள்ள உயர்ந்த தோள்களும் முழங்கால்கள் வரையில் நீண்டு யானை துதிக்கை போன்ற பருத்த கைகளும் 3 ரேகைகளால் அலங்கரிக்கப்பட்டு வலம்புரி சங்கம் போன்ற கழுத்தும் சதைப்பற்றான கன்னங்களும் பிறர் எடுக்க முடியாத வில்லை விளையாட்டாக எடுத்து வளைத்து நாணேற்றும் சக்தியுள்ள அகன்ற மார்பும் வெளியில் தெரியாமல் அழுந்து இருக்கும் தோள்களின் சந்தி எலும்புகளும் அர்த்த சந்திரனை போல் வட்டமான நெற்றியும் சிங்கம், யானை, புலி, ரிஷபத்தை போன்ற நடையும் அதிக உயரமில்லாமலும் அதிக குட்டை இல்லாமலும் 96 அங்குல பிரமாணம் உள்ளவைகளாய் ஏற்றத்தாழ்வில்லாமல் ஒன்றோடொன்று சேராமல் இருக்கும் அவயங்களும் பளபளப்பான காந்தியும் சதைப்பற்றுள்ள உயர்ந்த மார்பும் மலர்ந்த செந்தாமரை இதழ்களைப் போல் நீண்டு அகன்ற நேத்திரங்களும் இன்னும் சாமுத்திரிகா சாஸ்திரத்தில் சொல்லக்கூடிய சகல உத்தம லட்சணங்களும் பொருந்தினவர். நினைத்த மாத்திரத்தில் சத்துருக்களை கொல்லும் சாமர்த்தியம் உள்ளவர். தன்னை சரணமடைந்தவனை பற்றி யாதொன்றையும் ஆலோசிக்காமல் ரட்சிப்பதென்ற தர்மத்தை பூர்ணமாய் அறிந்து அனுஷ்டிப்பவர். தான் செய்த பிரதிஜையை தவறாமல் நிறைவேற்றுகிறவர். பிரஜைகளுக்கு அனுகூலத்தையே செய்கிறவர். தன்னை அண்டினவர்களை ரட்சிப்பதாலும் ராவணாதி ராட்சசர்களை சம்ஹரித்ததாலும் அவருடைய கீர்த்தி சகல லோகங்களிலும் பரவி இருக்கிறது. காம குரோதம் இல்லாதவராகையாலும் யோகாபியாசத்தின் மகிமையாலும் மாயா சரீரத்தை தரித்தவராகையாலும் நித்திய சுத்தர். பிரம்மத்தின் சொரூபத்தை அறிந்தவர். தன் நிஜ சொரூபத்தை மறக்காதவர். பிதாவிற்கும் ஆச்சாரியர்களுக்கும் தேவதைகளுக்கும் கட்டுப்பட்டவர். பிரம்மதேவரை போல் பிரஜைகளை பரிபாலிப்பவர். சகல ஐஸ்வர்யமும் பொருந்தனவர். தகப்பன் குழந்தைகளை போஷிப்பது போல் சகல லோகங்களையும் ரட்சிப்பவர். தன் பக்தர்களுக்கு விரோதம் செய்பவர்களையும் காமக்ரோதங்களையும் நாசம் செய்பவர். இதர அரசர்களைப் போலில்லாமல் பிரஜைகளின் இஷ்டங்களை பூர்த்தி செய்து சகல விதத்திலும் காப்பாற்றுகிறவர். வர்ணாசிரம தர்மங்களை நிலைநிறுத்துகிறவர். தன் வர்ணத்திற்குரிய யாகம், அத்தியனம், தானம், ராஜநீதி முதலிய தர்மங்களை என்றும் கைவிடாதவர். அவரை அண்டினவர்களுக்கு துக்கமில்லை. சகல அபீஷ்டங்களும் மோட்ச சாம்ராஜ்யமும் கைகூடும். பயமற்று வாழ்வார்கள். வேதாந்தங்களையும் அஸ்திர சாஸ்திரங்களுடைய ரகசியத்தையும் நன்றாக அறிந்தவர். சாஸ்திரங்களின் உட்கருத்தையும் தெரிந்தவர். யுக்தியால் கிரகித்த விஷயத்தை ஒருபொழுதும் மறக்காதவர். லௌகீக விவகாரங்களில் தான் கேட்டதும் கேட்டிராததுமான விஷயங்களை பற்றி சமயோசிதமாக மென்மேலும் யுக்தி சொல்லக்கூடியவர். அவரை பார்ப்பவர்களுக்கும் தியானிப்பவர்களுக்கும் இகத்திலும் பரத்திலும் அனுகூலமே கிடைக்கும். எந்த துக்கத்தாலும் கலங்காத புத்தியுள்ளவர். வைதீக லௌகீக காரியங்களில் சமர்த்தர். பூமியிலுள்ள நதிகள் சமுத்திரத்தையே போய் அடைவது போல் வசிஷ்டர் முதலிய சாதுக்கள் ஸ்நானம், ஹோமம், ஜபம் முதலிய சமயங்களில் அவரை சூழ்ந்து இருக்கிறார்கள். எல்லோராலும் பூஜிக்கத் தகுந்தவர். சத்ரு, மித்ரன், உதாசீனன் முதலியவர்களிடத்தில் சமபுத்தி உள்ளவர். சுகதுக்கங்களால் கர்வத்தையும் வருத்தத்தையும் அடையாதவர். பிராணிகள் அவரை அடிக்கடி பார்த்தாலும் ஒரு நாளும் பார்க்காத வஸ்துவை பார்த்தது போல ஆச்சரியப்படக்கூடிய ரூபமும் குணங்களும் உள்ளவர். சமுத்திரத்தில் இருக்கும் வஸ்துக்களை பிறர் பார்க்க முடியாதது போல் அவருடைய அபிப்பிராயத்தை பிறர் கண்டுபிடிக்கவே முடியாது. என்றும் அசையாத இமயமலையைப் போல் அவருடைய தைரியம் என்றும் தளராது.
பராக்கிரமத்தில் விஷ்ணுவையும், பிரியமான பார்வையில் சந்திரனையும், கோபத்தில் பிரளய காலாக்னியையும், பொறுமையில் பூமி தேவதையும், கொடுப்பதில் குபரேனையும், சத்தியத்தில் தர்ம தேவதையும் போன்றவர். பாலகாண்ட கதை முடிந்தது.